எல்லாம் வெடிச்சிர போது தூர தள்ளி வாழ என்ன அதெல்லாம் நான் அசால்ட்டா பயப்படாம வைப்பேன்டா. இந்த பையன் காலங்கத்தாலே எந்திரிச்சு குடிக்காம கொள்ளாம எந்த போய் தொலைஞ்சானு தெரியலையே. நல்ல நாள் அதுவும் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் போட்டு இவனை தேடி தெரியதே எனக்கு ஒரு பொழப்பா போச்சு. ஏல சிம்பு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வெடி வச்சிருக்க வராத அங்கே நில்லு. இந்த வார இருல உனக்கு காலங்கத்தாலே குடிக்காம கொள்ளாம இங்க வந்து வெடியா வெடிச்சிட்டு இருக்க. இந்த வார இரு கையோ முடிக்கே. எம்மா இங்க பாரு தனுசு எவ்வளவு வெடி வச்சிருக்கான்னு. ஏலே எலிப்புளுக்க கணக்கா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய வெடியால நீ வெடிக்க? எங்க அப்பா தான் வாங்கி வச்சிருந்தாரு. உங்க அப்பா இந்த வெடியெல்லாம் அவரு வெடிக்கிறதுக்கு வச்சிருப்பார்ல. உனக்கு கொலவானம் புசுவானன்னு இருக்கான் கம்பி மெத்தாப்படி அதை ராத்திரி உட்கார்ந்து வெடி. இப்ப பாம்பு வெடி கும்பு வெடி ஏதாவது இருந்தா அதை எடுத்து பூண்டு வெடி எடுத்து வெடி. இதெல்லாம் கையில எடுத்து வெடிக்க கூடாதுல. இதெல்லாம் வெடிச்சா கொஞ்சம் எல்லாம் தெரிச்சு போவாமா. அம்மா என்னவே பேசுற நீ? நீ இங்க வாழ உனக்கு வீட்டுல இருக்கு பாரு கச்சேரி. என்ன ஏதாச்சும் குளிக்கத விட்டுட்டு இங்க காலங்கத்தாலே வெடியை ஊத்தி வச்சுக்கிட்டு நிக்கான். ஒரு தணல் பொடி பட்டுச்சுன்னா என்ன ஆவறது? கையில அலத்தி வச்சுக்கிட்டு இருப்பவா தூக்கி தூரப்படல. அம்மா அத்தி அத தனுசு வீட்டுல எவ்வளவு வெடி வாங்கி வச்சிருக்கவா. எப்ப எல்லாம் பெரிய பெரிய வெடி. எனக்கு நீ சின்ன சின்ன வெடியா வாங்கி தந்திருக்க. வீட்டுக்கு வா அதான் துப்பாக்கி வாங்கி தந்திருக்கோம்ல அதை வச்சு வெடி. ஆமா எனக்கு இந்த குருவி வெடி அணுகுண்டு வெடி இந்த மாதிரி வேணும். தோலை உரிச்சு போடுவேன் ஒழுங்கு மரியாதையா வந்துரு. அத்தை இன்னைக்கு சிம்பு எங்க வீட்லயே இருக்கட்டும். நானே அவனுக்கு வெடி எல்லாம் கொடுக்கேன். 2 பேரும் வெடிச்சிட்டு எங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு நாங்க தீபாவளி கொண்டாடுவோம். ஆமா ஆமா தீபாவளி கொண்டாடுவீங்க என்னெல்லாம் கொண்டாடுவீங்க. உங்க அம்மங்கள? எங்க அம்மா கிச்சன்ல வேலை செய்றாங்க. உங்க அப்பா உன்னை இதுக்கு இந்த வெடிலாம் வெடின்னு சொல்லி விட்டுட்டு உங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள கடந்து தூங்கியாதீங்க? இல்ல உங்க அம்மைக்கு பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு இருக்காரா? இல்ல எங்க அப்பாவை எங்க அம்மா பாத்ரூம் கழுவ சொல்லி இருக்காங்க. அதனால பாத்ரூம் கழுவிட்டு இருக்காங்க எங்க அப்பா. உங்க அப்பனுக்கு நல்ல வேலை தான் கொடுத்துருக்கா உங்க அம்மா. நீ அவளத்தையும் கொண்டு குப்பையில போட்டுட்டு போய் காலையில சுவாத்த தின்னுட்டு பூண்டு வெடி ஏதாவது இருந்தா எடுத்து வெடிச்சிட்டு ஓடு. சிம்பு நீங்க வா. ஓம்மா நான் வரல. ஓட உரிச்சு போடுவேன் ஒழுங்கா வந்துரு. அம்மா எனக்கு குருவி வெடி வாங்கிதா. குருவி வெடி காக்கா வெடிலாம் நீ வடிக்க வயசுல வடிக்கலாம். இப்ப நீ வா. என்ன எதாச்சும் குளிச்சுட்டு இட்லியும் கறி குழம்பு வச்சு வச்சிருக்கேன் தின்னுட்டு விளையாடு வா. எலே சிம்பு குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வாழ நம்ம வெடி பண்ண. சரில சரசு எட்டு சீமையில என்ன பத்தி கேளு. தூளு கலப்பறவை தூத்துக்குடி ஆளு. லேசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் பாரு. தீபாவளி தல தீபாவளி நம்ம தான் இன்னைக்கு ஃபுல்லா வெடியை போட்டு தரச்ச விடுறோம். பாரு எப்படி டயர்டா மிஷின்லயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான்னு. ஏ சரசு என்னங்க தூங்கிட்டேனோ? ஆமா நீ உள்ள போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. இந்த காப்பியை குடிச்சிட்டு உள்ள போய் படு. ஐயே மணி என்ன? மணி 7:30 தான் ஆகுது. போ நீ கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு ஒரு 9 மணிக்கு போலவா. நான் அதுக்குள்ள ஏதாவது செஞ்சு பிள்ளைகளுக்கு வயிற்றுக்கு கொடுக்கேன். ஐயே இன்னைக்கு தீபாவளிங்க. காலையில எண்ணெய் குளிச்சுட்டு சாமி கும்பிடாண்டாமா. நான் தான் இவ்வளவு நேரமா அந்தால படுத்து தூங்கிருக்கேன்னா நீங்களும் எழுப்பாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களாக்கும். உன்னையும் எழுப்பலான்னு தான் பார்த்தேன். எழுப்பி உள்ள போய் படுக்க சொல்லலான்னு. அது தூக்கம் கலைஞ்சிருமோன்னு நினைச்சுக்கிட்டு தான் வேற சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன். காலையிலே வெடி வெடிக்க சத்தத்திலே நீ எழும்பலன்னா அப்போ உனக்கு ரொம்ப முடியாம நீயே படுத்து கிடந்திருப்ப. அதான் சரி படுத்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். நீ ஏன் 4:30 மேலதான் படுத்த? ஆமாங்க துணியெல்லாம் தச்சு முடிக்க நேரம் ஆகி போச்சு. அப்பயும் கொக்கி கிக்கி ஒன்றும் கட்டலையே. அவ்வளோ ஊக்கு ஏதாவது போட்டு மாட்டிக்கிட்டே இன்னைக்கு அப்புறமா கொக்கி வச்சு தங்கன்னு வாங்கிட்டு போனாலுவே. ஆமா உன் கூட்டாளி எல்லாம் ஒரு 3 மணிக்கான முளவ நீ ஒரு 4:30 போல தானே தூங்குனா. அதனாலதான் சரி தூங்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். சரிங்க வீடு வாசல்லாம் துத்தி தொளிக்காண்டாமா. எல்லாம் பூ மாதிரி செஞ்சுட்டா. இப்பதான் குளிக்கிறதுக்கு போனா. குளிச்சுட்டு அவ துணி கொடுத்துட்டு வரட்டும். நீ கொஞ்ச நேரம் காப்பியை குடிச்சிட்டு போய் படு. இந்த சதீசு வெளியே வெடி வச்சுட்டு அடக்கான். நான் இந்த ஏதாவது செய்யேன். மாவு இருக்குல்ல தோசை தோசை ஊத்தி பிள்ளைகளுக்கு தேங்காய் சட்னி வைக்கேன். கொஞ்சம் காலையிலக்கு மட்டும் பாத்துக்கிடுவீங்களாங்க. நான் மதியத்துக்கு நீங்க கறி எடுத்துட்டு வந்தா குழம்பு வைக்கேன். சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாத்துக்கிறேன். நீ காப்பி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரி. சாப்பிட்டதுக்கு எழுப்புறே அப்பவா. சரிங்க. அக்கம் பக்கம் யாராவது பலகாரம் கொண்டு வந்தாவன்னா சாமியை கும்பிட்டுட்டு நீங்க எடுத்து கொடுங்க. நம்ம வீட்டுல இருக்கதையும் எல்லாரும் சேர்ந்துதான் கலந்து செஞ்சாவே. அதுல ஆளுக்கு ஒரு 4 நாள் எடுத்து வச்சு கொடுங்க. வெறுந்தட்டா வாங்கிட்டு அப்படியே அனுப்பாதீங்க. கொண்டு போய் கொடுக்கலனாலும் வர கொண்டு வந்த தட்டிலையாவது திருப்பி கொடுத்து அனுப்புங்க. சரி சரசு. சிக்கன் எடுக்கணுமா மட்டன் எடுக்கணுமா? பிள்ளைகளுக்கு என்ன விருப்பமோ அதை கேட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கிடுங்க. எனக்கு ரொம்ப முடிய மாட்டேங்குது. நான் கொஞ்சம் போய் படுக்கேன். சரி இந்த அந்த காப்பியை குடிச்சிட்டு போய் படு. சரிங்க. சதீசு எங்க வா. அட என்னத்துக்கு இப்ப இந்த டாடி மேனா நம்மள கூப்பிட்டு நடக்காரு? டேய் கறி கடைக்கு போய் 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ சிக்கன் போய் எடுத்துட்டு வா. எப்பா கறி கடையெல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கான். இப்ப கறி கடைக்கு போனா சாயங்காலம் தான் வர முடியும். நான் போல. நானே ஜெகனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் கறி கடையில நிக்கேன் பயங்கர கூட்டமா இருக்குன்னா. இல்ல அதனாலதான் உன்னைய போய் சொல்றேன். நான் போனேன்னா நேரம் ஆயிரும். உங்க அம்மா வேற முடியாம கிடக்கா. விடிய இருந்து துணியை வச்சுட்டு இப்பதான் போய் படுக்கா. அதனால தோசை எல்லாம் ஊத்தணும் சட்னி இட்னி வைக்கணும்னா எல்லாம் நான் தான் பண்ணணும். என்ன நீ பண்றியா? நான் கறி கடைக்கு போறேன்.
வராது. போ சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இங்க பாரு, இல்லன்னா அங்க பக்கத்து ஊருக்காவது போய் வாங்கிட்டு வா. பிரபண்ண கறிக்கடைக்கு போ, நான் சொன்னேன்னு சொல்லி கேள்வி சீக்கிரம் போட்டு தருவான். எப்பா என்னப்பா நீ இப்படி பண்ற? ஏலே ஒழுங்கா இப்படி கறிக்கடைக்கு போலன்னு வை, வெடிக்கடிக்கெல்லாம் எழுதி தண்ணிக்குள்ள போட்டுருவேன் பாத்துக்க. யாருக்கனவே வெடி பயங்கர லட்சணமா தான் வெடிக்குது இந்த மலைக்குள்ள. இதுல வேற இதை நீங்க தண்ணிக்குள்ள வேற கொண்டு போடுறீங்களாக்கும். கொண்டாங்க கறிக்கடைக்கு போயிட்டு வாரேன். 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ சிக்கன் அவ்வளவுதானே? ஆமா ஆமா, நல்லா எலும்பதுக்கு போட்டுறாம சதையா கேளு. ஆமா நம்ம கேட்கறது தான் தருவாவ பாருங்க. அவியலுக்கு என்ன தோணுதோ அதான் போடுவாங்க. ஏதோ வாங்கிட்டு வாரேன் இருங்க. சீக்கிரம் பார்த்து கவனமா போயிட்டு வா, எங்கெல்லாம் வெடி வச்சிருப்பானுவன், கவனமா ஓட்டு. ஆமா அப்படியே ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, பார்த்து பத்திரமா ஓட்டணும். 1.5 ரூபா சைக்கிள் தானே, அதை ஓட்டிட்டு வருவேன். எம்மா ஜஸ்ட் மிஸ், தலையிலே வெடிச்சிருந்திருக்கோம். சேச்சா ஓட்டுக்கு அது பறந்துருக்கும் பே. நான் உனக்கு வெடி வைக்க வேற இடமே கிடக்கலையே பே. வேற எங்கன்னா கொண்டு போய் வை. இந்த வெடியெல்லாம் இப்படி வைக்க கூடாது, ஒரு பாட்டில்ல சொருவி வைக்கணும். நீ மூடு, எங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கணும்னு. சீப்ப அடுத்து நான் வைக்க போறது குலவானம். எப்ப இதெல்லாம் ராத்திரி வைக்க வேண்டியது, இது எதுக்கு போய் இப்ப தூக்கிட்டு வந்த? ஒழுங்கு மரியாதையா கொண்டு வச்சுட்டு வேற ஏதாவது பெரிய வெடி இருந்தா அதை வெடி சொல்லிட்டேன். சும்மா ராத்திரி வெடிக்கிறதெல்லாம் இப்ப வெடிச்சிட்டு இருக்காத பத்துக்க. நான் இன்னும் உன் வெடியவா வச்சேன்? என் வெடியை தானே வச்சேன். நேற்று ராத்திரியே அப்பா வாங்கிட்டு வந்தது நம்ம 2 பேரும் சமமா பிரிச்சுட்டோம், ஞாபகம் இருக்குல்ல? என் வெடியில நான் அங்க போய் பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிச்சு, அப்புறம் நான் மனுச்சியா இருக்க முடியாமா. இப்போ நீ கொரில்லா கணக்கா தான் இருக்க, இப்ப மட்டும் என்ன மனுச்சி மாதிரியா இருக்க? தூரப்ப அடியே என் பொட்டு வச்ச என் ரத்தினமே, வரைஞ்சு வச்ச என் சித்திரமே, பூ முடிச்சி நீ போகையில தீ பிடிச்சி நான் சாவுறனே, தீ பிடிச்சி நான் சாவுறனே. நீ இப்ப தீ பிடிச்சி தான் சாவ போற பாரு. தூர நல்லா கிறுக்கி மூஞ்சுக்குள்ள வந்துடா. நீ மலையேறி போறேன், நான் மண்ணோடு போறேன், நீ கரையேறி போறேன், நான் கடலோடு போறேன். இப்ப சோனி மீதிய ராத்திரி வெடிப்போம்ப, சும்மா இருப. வேற வெடிய வேணா வெடி. சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, ராத்திரியே வெடிக்கலாம். ஆமா உன் ஆளு மெசேஜ் பண்ணானா தீபாவளி வாழ்த்துல 2 பேரும் பண்ணியாச்சா? அதெல்லாம் ராத்திரியே விஷ் பண்ணிருப்பேனே. சிப்ப பாத்தியோ, நான் பேசுறதே கிடையாது என்ன, சும்மா கண்டறிக்க மாதிரி கரைஞ்சிட்டு இருக்காத என்ன. நீ ஏன் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பர்றா விஷ் கூட பண்ணலையா? அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிச்சுக்கிட்டு தான் இருந்தியா அப்படிதானே? அப்பயே நினைச்சேன். சீப்ப இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இவ ஏன் சந்தோஷமா இருக்கா, இவ சந்தோஷத்தை கெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுவியோ? சேச்சா அப்படி இல்லவ, இப்ப நான் படிச்சிட்டு இருந்தோம்னா அந்த பாட்டு லவ் ஃபெயிலியர் சாங் தானே, அதான் உனக்கு செட் ஆகுமான்னு நினைச்சேன், அதுக்கு தான் கேட்டேன். ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்போ உன் ஆள் வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் பத்தியா? ஸ்டேட்டஸ் வைப்பான், வளைச்சு வைப்பான். இப்ப அந்த எட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன் பத்துக்க. ஏன்னா குமரி வள தெருவுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. விடிஞ்சதுல இருந்து கோலம் பொடியும் 10 மணி வரைக்கும் தெருவுல தான் நடப்பாளவு போல இருக்க. ஏன்னா சோனி சந்தியா என்னம்மா இளங்க வாங்க, என்ன தேய்ச்சி முத குளிங்களா? அவ்வளவு பிள்ளைகளும் காலையிலே எந்திரிச்சு குளிச்சு எடுத்து நல்லா அழகா வெளியே போய் வெடி போடுதுவே. இவ்வளவு என்ன தெருவுல கடந்து கோலம் பொடியாளுவே. ஏம்மா கோலம்லாம் போடலாமா? நாங்களாம் வெடிதான் வெடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது வெடி வெடிக்கலா? குளிக்காம கொள்ளாமலையா வெடியெல்லாம் தூக்கிட்டு போய் தெருவுல நிக்கிய? இங்க வாங்கன்னு சொன்னேன். என்னத்துக்கு காலங்கத்தலே பிள்ளைகள்கிட்ட கத்திட்டு அடக்கா? இந்தா கறி கடை என்ன கூட்டங்க. நல்ல வேலை நான் இன்னைக்கு காலங்கத்தலே போனதுனால என்னால் வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சு. இந்தா 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கியோ பண்ணு. இப்போ உங்களை காலங்கத்தலே போய் சிக்கன் எடுங்கன்னு சொன்னானாக்கும். வேற தீபாவளி இன்னைக்கு கறி எடுத்து குழம்பு வைக்காம பருப்பு சாம்பார் வைக்க போற? கொய்யாம பருப்பை கடைஞ்சி ஊற்றணும்னு நினைக்காத. இந்தா சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, கறி வையி, இல்லை பிரியாணி போடு, இல்லைன்னா பொரிச்சு கிரிச்சு பிள்ளைகளுக்கு கொடு. கூறு கட்ட மனசா, சாமி கும்பிடியதுக்கு இன்னைக்கு காய் விளை போட்டு சாமி கும்பிடலாம்ல. அதான் ஒயாம கும்பிடியாம நீ பலகாரத்தை வச்சு சாமியை கும்பிடு. இதை மதியத்துக்கு கறி வை. முத உங்க தலையில எண்ணெயை வைக்கணும். வந்து இந்த முக்காடை கலத்திட்டு வாங்க, எண்ணெயை தேய்ச்சி விடுறேன், போய் குளிங்க. குளிக்காம கொள்ளாம காலையிலே கறிக்கடையில போய் கறியை வாங்கிட்டு வந்து நிக்காரு வரும் மனசை. எம்மா இது என்னம்மா மண்டை? இந்த மண்டை இதுதான் அவிய அம்மா மண்டை, இப்படிதான் இருக்கும் பத்துக்க. அவிய அம்மா ஹேர் ஸ்டைல இன்னைக்குதான் வச்சிருக்கா. இதுதான் அவிய அம்மா ஹேர் ஸ்டைலா? பயங்கரமான ஹேர் ஸ்டைலா இருக்க. அம்மா இது சைனீஸா ஜப்பானா? இல்ல இது கொரியன் கொண்டை. நல்லா பல்ல காட்டுவாள் அப்பன் கூட சேர்ந்து. அந்த தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போய் குளிங்க. கூட மாட ஒரு ஒத்தாசை செய்யறது கிடையாது. காலங்கத்துல நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். கிண்டல் பண்ணியால் வளம் கிண்டல். இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுல்ல, விடிய இருந்து உட்கார்ந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் காலங்காத்தாலே கோலையெல்லாம் இப்படி அழிஞ்சு போறதுக்கு தான் இருந்து விடிய இருந்து போட்டியலாக்கும். அப்படியே குளிச்சுட்டு துணியை உடுத்துக்கிட்டு நாலு வெடிய வெடிச்சிருந்திருக்கலாம். இவ்வளவு இருக்க
ஐயோ எவ சந்தியா ஓட அந்த வெடி எடுத்துட்டு வா, மலையில நனைஞ்சிச்சுனா வேற வெடிக்காது. நைட் வெடிக்கணும் வச்சிருந்த வெடி அவ்வளவோ. போ, நீ தானே எடுத்துக்கொண்டு வெளியே போட்டா, போய் நீயே எடு. அது உன் வெடி தானே, என் வெடி உள்ள பத்திரமா இருக்கு, நான் ராத்திரி வெடிச்சுக்கிடுவேன். இப்படிலாம் இருக்காதவே, தூர பண்ணாய. இந்த முக்கடை கலத்து போய் என்ன வைக்கட்டான், உள்ள வாரம். மலையில அவ்வளவு நனைஞ்சு என்ன நாசமாகுறதுக்கா? அப்போ அந்த வாரேன். நல்லா நனைஞ்சுதா, தேவைதான் உனக்கு. சீக்கிரப்பா, சீகின்னா வாயை உடச்சிருவோம் பத்துக்க. சீப்பா, சரியான திமிரு பிடிச்சவாமா. எல்லாம் எவாது மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறது, உள்ளவா. வாரேன் வாரேன். ஏ அமுக்கு டமுக்கு அம்மாள் டும்மில், இன்னைக்கு இந்த செல செதற போகுது. ஏ பியாதி எடுப்பா, காது அடைச்சு தொலையுது. காலங்கத்தாலே குளிக்காம கொள்ளாம என்னெல்லாம் வெடி வேண்டி இருக்கு உனக்கு வெடி. தீபாவளி அதுவுமா என்னை வெடி உடிக்க விடாம ஏன்த்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே? நான் இங்க வந்து ஓரமா தானே தெருவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்க கிழிஞ்ச வாய் பர்சுக்குள்ள கொண்டு போய் வச்சு வெடிச்ச மாதிரிலாம் வந்து நிக்கியே. இல்ல நல்ல நாளும் பொழுதுமா வீட்டுல வேலை செய்யலன்னா கூட பரவாயில்ல, குடிச்சிட்டு எடுத்துட்டு நல்லா 4 பேருக்கு கொண்டு போய் பண்ட பலகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வாளா. அதெல்லாம் பொதுமையா கொடுத்துக்கிடலாம்தே, எல்லாம் மாமா செஞ்சது தானே. என்னமோ நீங்க செஞ்ச மாதிரி மினிக்கிக்கிடுறியே. நீங்க செஞ்ச குலோப் ஜாமுனு தூக்கி யார் மண்டையிலையாவது அடிச்சேன்னா அவன் செத்துருவான். அந்த மாதிரி இருக்கு அந்த குலோப் ஜாமுனு. அதை ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமான்னு போய் பாருங்க. நான் 4 வெடியை வெடிச்சிட்டு வந்துடுறேன். எங்க அண்ணன் ஏகப்பட்ட வெடி வாங்கி தந்திருக்காரு. அதை இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சாதான் அடுத்த தீபாவளிக்குள்ள வெடிக்க முடியும். போங்க போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கேன். நான் செஞ்ச குலோப் ஜாமுன்லாம் நல்லா தான் இருந்தது, நீ தான் என்னமோ வந்து பண்ணிவிட்டா. நான் கையே வைக்கல. அதுல வந்து தண்ணி வேணுமா வெண்ணி வேணுமான்னு நீங்க கேட்டதை எடுத்து மட்டும் தான் தந்தேன். சும்மா என் மேலே பழியப்படாதீங்க. நீங்கள் செஞ்சது நல்லா வரலன்னா அது உங்கள் மிஸ்டேக்கு. உடனே என் மேலே பழிய போடியது. ஆமாம், நான் கோவா வாங்கி வச்சிருந்ததை கொஞ்சம் கலந்துருப்பேன். நீ அதை சும்மாவே எடுத்து தின்னு காலி பண்ணிவிட்டா. வேற என்ன இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆமாம், நான் இம்புட்டாண்டு கோவா எடுத்தது தான் உங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்குமே என்ன நல்லா நின்னிய இம்புட்டாண்டு எடுத்ததுக்கு. உங்க மாமாலாம் செஞ்ச குலோப் ஜாமுன் நல்லா தான் இருக்குன்னு தின்னாரு. நீ ரொம்ப ஓவரா நீட்டாத, கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வச்சிக்கிறேன். வா வந்து குளி. புருஷன் வேற எங்காவது போனான்னு தெரியல. என்னத்தே திடீர்னு ஓம் புருஷன்ட்டிய? என் பிள்ளைம்பிய. அட அட அட, மருமகளுக்கும் மாமியாருக்கும் காலையில என்ன பஞ்சாயத்து? உங்க பஞ்சாயத்துல ஒரு நாளும் ஓயாதுன்னு. வாழா வா, உன் பொண்டாட்டி தான் ஊதாரியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, நீ அதுக்கு மேல பெரிய ஊதாரியா தெரி. காலையில எந்திரிச்சிட்டு எண்ணெயை தேய்ச்சி குளிக்காண்டாமால. அம்மா, அதுக்குதான் வந்தேன். கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டு, எண்ணெயை தேய்ச்சிட்டு நேரா போய் ஆத்துல போய் குளிக்கலான்னு இருக்கோம். ஐ, ஆத்துலையா? யாரெல்லாங்க? செல்வம் நான் எல்லாரும் தான் போறோம். எங்க நானும் வரட்டுமாங்க? ஆமா, இவளையும் கொண்டு ஆத்துல விளக்காட்டுலன்னு ஆவாதிப்போம். நான் உங்ககிட்ட பேசல, என் வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? எங்க நானும் வரேங்க. இல்ல பெரிய பொண்ணு, நாங்கள் எல்லாம் ஆம்பளை அளவு பைக்ல போறோம். ஆமா, வீட்டுல தண்ணி இல்லன்னு அவ்வளோ வரும் போங்க ஆத்துக்கு. ஐயே, நான் போதுமா? போல குமரி முத, உன் புருஷனுக்கு எண்ணெயை வச்சு விட்டுட்டு நீ எண்ணெயை தேய்ச்சி போய் குளி முத. ஆமா, நீங்க குளிச்சியலா? வேற வீட்டுல வேலையெல்லாம் உங்க அப்பனா வந்து செய்வேன், நான் தானே செய்யேன். செஞ்சுட்டு மொத்தமா குளிப்பேன். சரி. பெரிய பொண்ணு வந்து எண்ணெயை வச்சு விட்டு எனக்கு. போ, உன் புருஷனுக்கு முத போய் எண்ணெயை வச்சு விடு. சரி, தேந்தாங்க பிடிங்க. நீங்க வெடி வச்சுக்கிட்டு இருங்க. அது வரைக்கும் அந்த எங்க வீட்டுக்காருக்கு எண்ணெய் வச்சு விட்டு வாரேன். இது ஒரு கழுசடை. சின்ன பொண்ணு, இந்த ஸ்வீட் பாக்ஸை கொண்டு போய் லட்சுமி வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறீங்க? சரிம்மா. ஆனா கொண்டு போயிட்டு அப்புறம் லேட்டா தான் வருவேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் உடனே வரலன்னு சத்தம் போடக்கூடாது. கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேணா போட ஒன்றும் சொல்ல முடியாது. முதல் இந்த ஸ்வீட்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துரு, சரசு வீட்டுக்கும் லட்சுமி வீட்டுக்கும். அப்புறம் பெரிய பொண்ணுக்கு கொடுக்கணும். பெரிய பொண்ணுக்கு கூட நான் அவிய மாமியார் இருக்கிறதுனால நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். வேற அது ஏதாவது நினைக்க சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டுருக்கான்னு. அதனால சின்ன பொண்ணு வீட்டுக்கு நான் போறேன். உமா வீட்டுக்கும் கொடுக்கணும் பத்துக்க. அக்கம் பக்கம் கொஞ்சம் இன்னும் 2-3 பேர் வீட்டுக்கு தந்துடுறேன். அவ்வளோ வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இவங்களுக்குலாம் மட்டும் தான் பாக்ஸ், அவங்களுக்குலாம் ஒரு தட்டில் மட்டும் எடுத்து தாரேன். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. எம்மா, நான் இவ 2 பேருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். மற்ற எல்லாருக்கும் நீ கொடுத்துரு. நான் வேற எங்கேயும் போக முடியேன். அம்மா, மற்ற நேரம்லாம் வெளியே போடாது, அங்கே போடாது, இங்கே போடாதுங்க. இப்போ மட்டும் வீடு வீடா தட்டை தூக்கிட்டு போய் இதை கொடுத்துட்டு வா, அதை கொடுத்துட்டு வாங்க. இல்லை, வேற எல்லாத்துக்கும் நானா போக முடியும்? வேற வேலை கிடக்குல்ல. இன்னைக்கு என்ன வேலை உனக்கு? ஒரு வேலையும் கிடையாது. இல்லை, நான் மாமன் வீடு வரைக்கும் போறேன். நீயும் வரல? நானும் வரல. இல்ல, குடும்பமா போயிட்டு வந்துருவோம். அப்பாவும் வாரேன்னு இருக்காரு. 3 பேரும் கார்ல போயிட்டு உடனே வந்துடலாம். மதிய சாப்பாடை முடிச்சிட்டு. உன்னைய பார்த்து மாமி ரொம்ப நாள் ஆச்சுன்னாரு. வாழா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா வீட்டுக்கு வர சொல்லு. நான்லாம் வர மாட்டேன். அப்ப நானும் அப்பாயுமா போனோம். ஆமா, நீயும் அப்பாயும் போயிட்டு வந்துருங்க. நான் இங்க சந்தியா சோனியா வீட்டுல கடந்துக்கிடுறேன். அப்ப உன்னை எங்கன்னு கேட்டேன்னா என்ன பதில் சொல்ல? அவ வீட்டுல இருந்துகிட்டு வர முடியேன்னு சொன்னான்னு சொல்லுங்க. இது நல்ல கதையா இருக்க. வீட்டுல இருந்துகிட்டு வராண்டேங்கன்னு சொல்லணுமா? ஆமா, எனக்கு அங்க வர பிடிக்கல, அதான் வரலங்க. சரி, என்ன நீயும் போ, நீ வராண்டா. இந்த ஸ்வீட்டை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வா, போ.
ம் கொண்டாங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். வெளியே வேற அப்பப்போ மழையா பெஞ்சிட்டு கிடக்கு, சேரும் சகதியுமா இருக்கு. நான் அந்த துணியை பிடிப்பேனா அந்த ஸ்வீட்டை பிடிப்பேனா? எல்லாம் மண்ணுக்குள்ள சவுதிக்குள்ள எல்லாம் போட்டுட்டு போயிடாதெல்லாம் தலையில தட்டிட்டு ஒழுங்கா போ கவனமா. எப்படியே கீழே போட்டு உரப்பினாலும் எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். வர வர இவளுக்கு வாய் ரொம்ப அதிகமா போச்சு. அத்தகாரி மாதிரியே தான் வருவா போல இருக்க இவளும். கறி குழம்பு வச்சுட்டு இட்லியை சுட்டுட்டு என்னைய கூப்பிடுங்க. காலங்கத்தாலே போய் கறிக்கடையில நிக்க வச்சுட்டு மனுஷனை வெடி வெடிக்க விடாம நான் அவ்வளவு வெடியை வெடிச்சிட்டு தான் வருவேன். வெடி வெடிச்சிட்டு இருக்கும்போது இனிமே யாராவது என்னைய கூப்பிட்டிய கடைக்கு போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வா, இஞ்சி பூண்டு விழுது வாங்கிட்டு வா, நீ ஏதாவது கூப்பிட்டியன்னா அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிருவேன் அம்மா. இன்னும் 10 நிமிஷத்துல உங்க அப்பா வருவாரு, அவர்கிட்ட இதை சொல்லு. எவனா இருந்தாலும் சரிதான், அன்னைக்கு நான் வெடி வெடிச்சிட்டு தான் வருவேன் வீட்டுக்கு. ஏ சின்ன பொண்ணு பாத்து, வெடி இருக்குல்ல? பார்த்து வெடியை ஓரமா வைக்க வேண்டியதானல. நீ வாரன்னு வீட்டுக்குள்ள கொண்டு போய் வெடிய வச்சு வெடிக்காத, வேற வேலை இல்ல. நீ தான் தெருவுல கண்ணை வச்சு ஒழுங்கா போனா, பேக்க கணங்க அந்தால பறக்க வெட்டி கணங்க போவாத. ரொம்ப பண்ணாதீங்களே. எந்த தெருவுக்குள்ள போக விட்றிய? அவ்வளோ தெருவுலையும் வெடிதான் வச்சு வெடிக்கிறிய பாரு. எல்லா காக்கா குருவி கோழி எல்லாம் பயந்து ஓடிட்டு நடக்கல அங்க எங்கேயும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு வெடிய வெடிக்காமல இருக்க முடியும்? ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லு. ஆமா, நீங்க ஒரு நாள் தானே வெடி வெடிக்கிய தீபாவளிக்கு, மற்ற நாள்லாம் வெடிக்கதே இல்லை பெரு. சரி சரி, தீபாவளின்னு அப்படிதான் இருக்கும். ஆமா, ட்ரெஸ் எல்லாம் செம்மையா இருக்கே. ஆமா, ஸ்வீட் யாருக்கு? எனக்கா? நல்லா வாயை புலந்துக்கிட்டு வா. உனக்கு கிடையாது, பூமாரி வீட்டுக்கும் சோனி வீட்டுக்கும். ஏன் எங்களுக்கெல்லாம் தர முடியல ஸ்வீட்லாம் தீபாவளிக்கு? ஹாப்பி தீபாவளின்னு. நீ உங்க வீட்டு பலகாரத்தை கொண்டுகிட்டு எங்க வீட்டுக்கு போ, எங்க அம்மா தருவாவ. ஏன் நாங்க தந்தாதான் தருவீங்களா? நீங்களா தர மாட்டீங்களா? ஐயே, நொட்டை கிட்ட விட்டுறாதல. இந்தா ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்துக்க. வேற நீ குறி கிரி போட்டுட்டேன்னா வேற அவைய சாப்பிட்றதுக்கு வயிறு வலிக்கும். கொண்டுகிட்டு வேணும்னா ஒன்னே எடுத்துக்கல, நொட்டை வேற விட்டுட்ட. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சரி சரி, இடத்த காலி பண்ணு, போ போ போ. ஏழை இப்ப நாயை விரட்டிய மாதிரி விரட்டிய போறேன். உங்ககிட்டேவா இருப்பேங்க. என்னலே கார்த்தி, தீபாவளி கவனிப்பா? உனக்கு மட்டும் தனியா ஸ்வீட்ஸ்? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏல லூசு, அது பேக்கு கணங்க வெடி வச்சிருக்க இடத்துல வந்து நின்னுகிட்டு வெடி வெடிக்கிறது தெரியாம இங்க வந்து நின்னுட்டாள. அதான் அவளை சத்தம் போட்டு விரட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல யார பேக்கு லூசு நீக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன குருடா? அதான் கண்ணாடி போட்டிருக்கல, பார்த்தா தெரியல. கிளம்பு கிளம்பு, இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். இருங்கள, உங்களை சோனி எல்லாம் கூட்டு வந்து அப்புறம் பாத்துக்கிடியே. சரி போ போ, மழை வந்துற போது. எங்களை ஏற்கனவே மழை வேற அப்பப்ப வந்து வந்து நினைச்சு வெடிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல நீ வேற இடையில நின்று வெடி வெடிக்க விடாம எங்களை தொல்லை பண்ணாத. கிளம்பு, காத்து வரட்டும். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. வர்ண பகவான் வேற அப்பப்ப சோதிச்சிடுறாரு. சி போங்கள, நீங்க வெடிக்க வெடி அவளை நமத்து தான் போவோம்ல, ஒண்ணு கூட வெடிக்காது. நல்ல வேலை போயிட்டா கோச்சிக்கிட்டு. இதுல என்ன 2 நிமிஷம் நின்னா ஓவரா ஓட்டி தள்ளி இருப்பான் நம்மள. தெரியாதனமா சின்ன பொண்ணு அன்னைக்கு அழகா இருக்கான்னு சொல்லிட்டேன். அதுல இருந்து இவனும் எப்ப பார்த்தாலும் அவளை என்னையும் கம்பேர் பண்ணியே பேசிட்டு இருக்கானு. அம்மா என்னல இவ இப்படி சாபம் விட்டுட்டு போறா? நானே இப்பதான் வெடி வெடிக்கலான்னு வீட்டுல இருந்து தூக்கிட்டு வரேன். வீட்லயும் அவ்வளவும் சாபம் விடுதுவே, இங்க வந்தா இவளும் சாபம் விட்டுட்டு போறா. இன்னைக்கு நம்மளும் வெடி வெடிக்க முடியாது. அதெல்லாம் வெடிக்கலாம்ல, அப்பப்ப மழை வந்துட்டு போவோம். அதெல்லாம் தீபாவளிக்கு வர்ற மழை தான், ஒன்றும் செய்யாது. ஆமா, என்ன நீ ஒத்த வெடி எடுத்துட்டு வந்திருக்கா? சரவெடி எல்லாம் எங்களை நிறைய வாங்கி தந்தவன்னு சொன்னல உங்க அப்பா. அதெல்லாம் இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு மேல வெடிப்பாத. நைட்டு வெடிச்சா இன்னும் செமையா இருக்கும். அதனால அதெல்லாம் நைட்டு வெடிக்கலான்னு அப்புறம் வெடிக்கலான்னு வச்சிருக்கேன். மழை வேற அப்பப்ப வந்துட்டு அடக்கா, அதனால வர்ண பகவான் எப்ப மனசு வைக்காருன்னு பார்த்து வெடிக்கணும். சரி, சரிசு கூப்பிட்டியா? அவன் இன்னும் காணும், போன போட்டா எடுக்க மாட்டேங்க. அவனும் கறி கடைக்கு தான் போயிருக்கான். அவன் கறியை வாங்கி கொடுத்துட்டு வருவானா இருக்கும். நானே காலங்காத்தால போனவன் இப்பதான் வந்திருக்கேன். அவன் எப்படியோ வாங்கிட்டு வந்து சேர 12 மணி ஆகும். அதுக்குள்ள நம்ம ஒரு ரவுண்டு வெடிச்சு முடிச்சிடலாம்ல. டேய் டேய், நான் வந்துட்டேன்டா. ஏல நீ எப்படி அதுக்குள்ள வந்த? நான் காலையில 7 மணிக்கு போனவன் 10-11 மணிக்கு தான் வந்திருக்கேன். எருமவே எங்க வீட்ல இட்லி வச்சு கறி குழம்பு வச்சு எனக்கு தரணும். நீ அதுக்குள்ள எப்படில போயிட்டு வந்த? அது ஒண்ணுமில்ல ஜெகனே, நம்ம ரோசி இருக்குல, ரோசியோட மம்மி அப்பப்ப ஏதாவது கடைக்கு போய் சாமான் வாங்குறதுக்கு தம்பி இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வாங்க. நம்ம ரோசி சைட் அடிக்கிறதுக்காண்டி அது கேட்கற நேரம்லாம் கடைக்கு போய் சாமான் வாங்கி கொடுப்போம்ல, அது கடையில நின்னுச்சு. அது பார்த்ததும் என்னையா கறி வாங்க வந்தியா இன்னைக்கு? ஆமா ஆண்டி, இப்படி இவ்வளவு நேரம் ஆகும் போல இருக்கே, ரொம்ப கூட்டமா இருக்குன்னே. குடியா நான் வாங்கி தரேன்னு சொல்லி பொசுக்குன்னு
ரோசிய பார்த்தோம்ல, பாவட தாவணில சூப்பரா இருந்தால. அவங்க மம்மிய சைக்கிள்ல கூட்டி வந்து வீட்டு முன்னாடி தான் டிராப் பண்ணேன். அப்பயே விழுந்துட்டோம்ல. நீ யார பார்த்து தான் விழல, எல்லார பார்த்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கால்ல விழுந்துடுற. அது ஒண்ணும் இல்லல, எங்க மாமா ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த வயசுல கழுதையை பார்த்தாலும் அழகா தான் தெரியுமா. அந்த மாதிரி தான் இந்த சதீஷுக்கு யார பார்த்தாலும் அப்படி தெரியுமா என்னமோ. சும்மா இருங்களே, இவங்க ரோசியை சைட் அடிக்க முடியாதுவன். தூரவங்க கொண்டாங்க, வெடிய வெடிப்போம். வரண பகவான் வர்றதுக்குள்ள ஒரு வெடிய வெடிச்சிட்டு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு சாப்பிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் வெடிப்போம் மீதி வெடிய. பாரு, அவ்வளோ வர வெடிக்க வெடியில இந்த கோழி கிளியெல்லாம் களைஞ்சிட்டு டக்கு. எம்மா நீ கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு அமைதியா நில்லுமா, ஒரு 2 போட்டோ எடுக்க வரைக்கும். அப்பா வேற எவ்வளவு அழகா போஸ் கொடுக்காவ, நீ என்ன இருக்கிய? ஆமா, அவர் கொடுப்பாரு, கொடுக்காண்டாரு. போன வருஷம் நம்மள தீபாவளி கொண்டாட விடாம பண்ணாரு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய. லட்சுமி, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை பத்தி என்னத்துக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க நீ? வேற நீரு கொஞ்ச நெஞ்ச அட்டுழியமா பண்ணனியாரு. அவ்வளத்தையும் நான் கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு தானே நான் இவ்வளவு தூரம் 2 பிள்ளைகளையும் வளர்த்து எடுத்து நிக்கேன். அப்ப நான் உனக்கு இப்ப எதுவுமே பார்க்கல, எல்லாம் நீ தான் பண்றேன்றியோ? போச்சு, முட்டிக்கிட்டாங்களா? இங்க 2 பேரும் சண்டைக்கும் ஒரு முடிவே கிடையாதம்மா. இங்க பாருங்க, நான் அப்படி ஒன்றும் சொல்லல. நீங்க போன தடவை பண்ணின கூத்து உங்க அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு பண்ண கூத்தெல்லாம் நான் எனக்கு மறக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். மறக்காத, அப்படியே நினைச்சுக்கிட்டே இரு காலம் பூரா. போட்டவன் எடுக்காண்டா, ஒன்னும் எடுக்காண்டா. அட, இது நல்ல கதையா இருக்க. நான் இன்னமும் நடக்காத கதையை சொன்ன மாதிரி. எல்லாம் பாருங்களா உங்க அப்பனை கிளாச்சுக்கிட்டு போறத. எப்ப இங்க வாங்க, சேர்ந்து போட்டோ எடுப்ப அம்மையும் உங்களையும் வச்சு. எப்ப வாங்கப்ப? போட்டா ஒன்றும் வேண்டாம், உங்க அம்மையே வச்சு எடுங்க. என்னம்மா நீ முடிஞ்சு போன கதையெல்லாம் இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ பேசிட்டு இருந்த? ஏன்னா எனக்கு ஆத்திரம் உள்ள இருக்கதான் செய்யும். அது என்னைய மீறி வெளியே வருது, நான் என்ன பண்றது? அவரு கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடினாரு, வேற நான் சொல்லதானே செய்வேன். எம்மா, உங்களை வச்சு ஒரு 2 போட்டோ எடுத்துடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்து அவ்வளோரையும் களைச்சி விட்டுரும். அப்புறம் வெளியே வந்து இப்படி நின்று போட்டோ எடுக்க முடியாது. இந்த பேக்ரவுண்ட் அழகா இருந்து இந்த பூக்கு பக்கத்துல உங்களை நிற்க வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். இப்படி பண்றியத ஒன்றும் ஏண்டாம்மா. எனக்கு இந்த சீலையை கலத்தி போட்டு நான் பாட்டுக்கு பழைய சீலையை கட்டிக்கிட்டு சோறு பொங்க போப்புறேனா. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீங்கள் தான் சீவி சிங்க அரைச்சி வா 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 போட்டோ எடுத்துட்டு போன்ட்டு என்னைய கூட்டிய. எனக்கு 1008 வேலை கிடக்கு. திரும்ப அந்த வேலையெல்லாம் யாரு பாப்பா? நீங்களா சீவிய? அம்மா, அதெல்லாம் பொறுமையா செய்யலாம்மா. நான் போறேன், போங்களா. உங்க அப்பவே போட்டாண்டான்னு போயிட்டாரு. அப்புறம் நான் என்னத்துக்கு இங்கே நிற்கணும்? நான் போறேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. வாங்க, 2 பேரும் பலகாரம் எடுத்து கொண்டு வந்து தாரேன். அவ்வளோ ஒரு வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நில்லுவே, உங்க 2 பேரையும் கஷ்டப்பட்டு நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்க. ஏலா, உங்க அப்பா தானே குவாச்சிக்கிட்டு போனாரு, அவரை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்னைய கூப்பிடுங்க, நான் வாரேன். நான் இப்ப போறேன். நீ ஒரு 2 நிமிஷம் நில்லு, நான் அந்த அப்பாவை நான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரேன். அவர் வந்தாருன்னா நீ மட்டும் வாயை மட்டும் திறந்துடாத சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. நான் ஒன்னும் வாயை திறக்கலம்மா, சீக்கிரம் கூப்பிடு. நல்ல நாளும் பொழுதுன்னா அந்த வீட்டுல நிம்மதியாவா இருக்க முடியும்? அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எனக்கு இதே கதி தானே. போ அப்பா, சீக்கிரம் போய் உங்க அப்பனை கூப்பிட்டுட்டு வாப்போ. 2 பேரும் எங்க 2 பேரையும் எடுக்காண்டா, 4 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அடுத்து வேலையை பார்ப்போம். சரி இரு, அப்பாயை கூப்பிட்டு வரேன். ஏம்மா, எப்பயும் சிடு சிடுன்னு அப்படியே மூஞ்ச வச்சிருக்காத பேர், நல்லா சிரிச்ச மாதிரி மூஞ்ச வை, அதான் அழகா இருக்கும் உனக்கு. சிரிச்சிட்டாலும் சிரிச்சேன்னா அப்புறம் மூளையில உட்கார்ந்துட்டு ஒரு 4 முழுக்க அழ வேண்டியதுதான். அந்த மாதிரி ஆக்கிடுவாரு உங்க அப்பன். அவரை பத்தி உனக்கு தெரியாது. ஹாப்பி தீபாவளி பெரியம்மா. ஹாப்பி தீபாவளி சந்தியா. ஹாப்பி தீபாவளி பேர் 2 பேருக்கும். ஏ பிள்ளைகளோட வாங்க வாங்க வாங்க. நல்ல அழகா வந்திருக்கீல 2 பேரும் ரெடியாகி காலையிலே. எங்கள் அம்மா அப்போவே உங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்துட்டு வர சொன்னாவ. நான் பூமாரி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கேயே இவ்வளோ நேரம் பூமாரி ரெடி ஆகிற வரைக்கும் காத்திருந்து அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பெரியம்மா ஸ்வீட்டு, அம்மா கொடுத்து விட்டாங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிமா. இப்பதான் நானும் பலகாரம்லாம் உனக்கு உங்க வீட்டுக்கு கொடுத்து விடணும் பிள்ளைகிட்ட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்டா. பரவாயில்ல பெரியம்மா, நான் போகும்போது வாங்கிக்கிட்டு போகிறேன். இப்போ வேண்டாம், நான் லேட்டாக தான் போவேன். சரி, நான் கூட உங்க அம்மைக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிடிய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, சந்தியா எங்க பெரியம்மா? ஐயா, அந்த குத்தை ஏன் கேக்கிய? இந்தா உங்க பெரியப்பா என்னைய வச்சு போட்டோ எடுக்கன்னு இவ்வளோ 2 வாரம் பண்ணி அளப்பறையில் அவரு கிளாச்சிக்கிட்டு உள்ள போயிட்டாரு. இந்தா சோனி தான் கூட போயிருக்கா. இந்த வருவார், வந்ததை ஒரு போட்டோவை எடுத்துட்டு அப்புறமா நான் வேலை செய்ய ஓடிடுவேன். அப்புறம் நீங்க இருந்து போட்டோ எடுங்க. அதெல்லாம் நாங்கள் மானாவரியாக எடுப்போம், அதுக்கு தானே வந்தோம். எடுங்க. இந்த வயசு பிள்ளைல இந்த காலத்துல தானே எடுக்க முடியும். எடுங்க. பெரியம்மா, நீங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சாரி சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமா. அப்ப அந்த சிம்மா ரெடியாரு. ஆமா, மாப்பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வாராவ பேரு.
எப்ப நீங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? என்ன கோவம் போயிருச்சு அம்மாவுக்கு கூப்பிட்டு வந்ததான்? சும்மா இரு லட்சுமி, என் கோவத்தை கலராத, பிள்ளைகளுக்காண்டி தான் வந்தேன். எப்ப நான் ஒன்றும் சொல்லலப்பா, நில்லுங்க. ஹாப்பி தீபாவளி பச்சோனி. ஹாப்பி தீபாவளி ரெண்டு பேருக்கும். இப்பதான் வந்தீங்களோ? ஆமா. சரி, எங்களை அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருங்க 4 பேரையும். அதுக்கப்புறமா நம்மலாம் சேர்ந்து அப்புறம் எடுப்பேன்னு. சரி கொண்டா, நான் எடுக்கேன். அந்தப்படி. எப்ப சோனி அப்பையும் அம்மையும் தனியா எடுக்கலையா? அவையில ஏற்கனவே 2-3 நிற்க வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் வேணா நம்ம எடுத்துட்டு வேணா அப்புறம் எடுப்போம். சரி, சும்மா 4 பேரையும் சேர்த்து எடுங்க ஒன்றும் இல்லை. பெரியமா அந்த ஸ்வீட் பாக்ஸ் என்கிட்ட தாங்க, நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தாரேன். சூப்பர், எடுத்தாச்சு. என்ன 2-3 எடுக்கட்டுமா? இல்ல போதும் 2 எடுத்தாச்சுல, அப்புறமா எடுத்துக்கிடலாம் மீதிய. ஏம்மா, சின்னத்திர என்னம்மா பண்ணியா வீட்டில்? அப்பா வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்காரு பெரியப்பா. கேட்டுக்கிட்டீங்களா? வீட்டுல அந்த மனுஷன் தான் சமைக்காராம். எனக்கு நீங்க ஒரு வெங்காயம் தக்காளி ஏதாவது வெட்டி தரீரா? அவங்க வீட்டம்மா ராத்திரி முழுக்க இருந்து துணியை தைச்சிருக்கு, அதனால அவன் புருஷன் வேலை செஞ்சு கொடுக்கான். உனக்கு என்ன? நானும் தான் ராத்திரி முழுக்க இருந்து தீபாவளிக்கு பலகாரம் சுட்டேன். நீங்க எதுவும் ஒத்தாசை பண்ணி தரீரா? எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காவ பெரியம்மா, அதனாலதான் அப்பா சமையல். அப்படியா? காலையில ஒண்ணும் செய்யலையா? அப்ப சாப்பிடுறியா? வா, இட்லியும் கறி குழம்புன்னா வா சாப்பிடலாம். இல்ல பெரியம்மா, அப்பா அதுக்குள்ள சாப்பாடு செஞ்சு தந்தாங்க, இட்லி தான். நானும் சாப்பிட்டேன். மதியத்துக்கு சாப்பாடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அம்மா பேசட்டிக்கு அப்பாவை இன்னைக்கு சமைக்க விட்டுருவோமா? நீ அப்பனா துணியே மாத்தாண்டா. ஆமா, உங்க அப்பா தானே சமைச்சிட்டு தான் வேற வேலை பார்ப்பாரு. நீங்க பசியும் பட்டினில இருந்தா இன்னைக்கு வேற பூரா கிடப்பிய. ஏன் நான் நல்லா செய்ய முடியேனா? நான் ஏன் பிள்ளைகளை பட்டினி போட போறேன்? நான் அருமையா சமைப்பேன். பிள்ளைகளுக்கு தெரியாதாக்கோ நான் சமைக்கிறது. என் பிள்ளைகளா, உங்களுக்கு அப்பா நான் கறி குழம்பு வச்சு தந்தது இல்லையா? வச்சு தந்துருக்கியப்பா, சூப்பரா இருக்கும் நீங்க வைக்கிறது. பேசட்டிக்கு இன்னைக்கு நீங்களே வச்சிருங்களா? அம்மா பாத்திரம் கழுவிதா, வெங்காயம் உடச்சுதா, தக்காளி வெட்டிதான்னு ஏதாவது ஒண்ணு கேப்பா, இஞ்சி பூண்டு உடச்சுதான்னு. அதுக்கு பயந்து தானே அப்பாட்ட இழுத்து போடுற. சூப்பரா இருக்கும், நீங்களே செய்யுங்கன்னு. இப்ப கொஞ்ச நேரம் சும்மா இருவ. அம்மையை மட்டும் இப்ப சமைக்க சொன்னோன்னு வையி, அம்மா நம்மளை வேலை வாங்கிட்டு அடப்பா, நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்பா சமைச்சாருன்னா அப்பாயும் அம்மையும் கிடந்து கிச்சன்ல என்ன மாதிரி சண்டை போட்டாலும் சமைச்சிட்டு அடப்பாவே. நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு தான் கொஞ்ச நேரம் சும்மா இரு, வாய முடிக்கிட்டு. தெரியும் கள்ளி, உன் பிளான் என்னன்னு. சரி, அப்ப நீங்க சமைப்பி அப்படிதானே? அப்ப எல்லாம் எடுத்து தந்துறியே, நீங்களே பாத்துக்கிடுங்க. சும்மா என்னையும் கூப்பிட்டுட்டு அடக்கப்படாது எல்லாத்துக்கும், சரியா? நீ அடுப்பாங்கறக்குள்ள வரையே வேண்டாம். எல்லாம் எங்க இருக்குன்னு வெளியே எடுத்து வச்சுட்டு போயிரு. டப்பா கிப்பா மசாலா கிசாலா எல்லாம் நானே பார்த்துக்கிட்டேன். சாப்பிடி எதுக்கு மட்டும் நீங்களா வந்தா போதும். குக்கர் எல்லாம் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சுட்டு போயிடணும். எல்லாம் அங்க கிச்சன்ல கண்ணு முன்னாடி தானே இருக்கு, அதை எதுக்கு தனியா எடுத்து வைக்கணும்? அதெல்லாம் அந்த நேரத்துல கைக்கு வாட்டமா கிடைக்காது. நீ எல்லாம் எடுத்து தந்துட்டு போயிரு, நான் பார்த்துக்கிட்டேன். சரி, இந்த எடுத்து தரேன் வாங்க. உங்க அப்பா சமையல் தாளா என்ன நீ சமைக்கார, நீங்கள் தான் திங்கணும் அம்மா சொல்லிட்டேன். அதெல்லாம் நல்லா இருக்கும்மா, சூப்பரா இருக்கும். சரி ரைட்டு, வாங்க. அப்போ அரிசி கிரிசி எல்லாம் எடுத்து தரேன், எவ்வளவு போட்டு பொங்கணும்னு நீங்க எல்லாம் பாத்துக்கிடுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு போ. அட லட்சுமி பெரியம்மா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன 2-3 போட்டா எடுத்த அப்புறம் போங்க. போதுமா? 2 போட்டா எடுத்துன்னல்ல? 2 தான் எடுத்தேன். எப்படி வந்திருக்கா என்னமோ, அதனால என்ன 2 போட்டா எடுத்துடுறேன். நில்லுங்க. இந்தா வந்தாச்சுல மழை. போதும் 2 போட்டா எடுத்தது போதும். எல்லாம் உள்ள வாங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டு காய்ச்ச எதையாவது இழுத்துட்டு அடக்காதீங்க. அந்த வாரம்மா. ஆமா, உள்ள வந்து எதுவும் போட்டோ எடுக்கணும்னு எடுங்க. மழைக்குள்ள நனைஞ்சிட்டு அடக்காதீங்க. எல்லாம் உள்ள ஓடியாங்க. எங்க போங்க, உங்களுக்கு எல்லாம் எடுத்து தரேன் வாங்க. சரி, இந்த மழை நம்மள பாடா படுத்துதம்மா. வர்ண பகவான் நம்மள ஓவரா சோதிக்கிறாரே. சரி, போட்ட மேக்கப்லாம் மழையில கலைஞ்சிட போகுது. உள்ள போய் நனைஞ்சு ஸ்டில் எடுப்போம், அவ்வளோதான். ஸ்டில்லு வாங்க, ஸ்டில்லு உள்ள போய் எடுப்போம். சரி, வெடி வெடிக்க மாதிரி போஸெல்லாம் கொடுக்கணும். மாசா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு பார்த்தேன். கடைசியில் ஒன்றும் நடக்காது போல இருக்கு. வர்ண பகவான் மனசு வச்சாதான் அந்த மாதிரிலாம் போட்டோ எடுக்க முடியும். சரி பார்ப்போம் வாங்க. போன நோண்டிக்கிட்டு கிடக்கிறதுக்கு வெளியே போய் வெடியை வெடிக்கலாம்லால? அக்கம் பக்கம் கொண்டு போய் இந்த பண்ட பலகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வானாலும் கொடுக்க போக மாட்டுங்க, ஒன்றும் பண்ண மாட்டுங்க. போன நோண்டிக்கிட்டு இதே சோஃபாலே கிடக்கா. ஏம்மா வெளியே மழை வருதுமா, எங்க போய் வெடிக்க சொல்றா? வீட்டுக்குள்ளதான் வெடிக்கணும். வீட்டுக்குள்ள வெடிக்கட்டுமா? வேண்டாம்மா, நீ வெடியே வெடிக்காண்டா. உங்க அப்பா கிட்ட அழுது ஆட்டம் பிடிச்சி வாங்கி போட்ட வெடியெல்லாம் கொண்டு போய் குப்பையில கொண்டு கொட்டிடுறியே நாளைக்கு. என்னத்துக்கு காசை கறியாக்கிட்டு கிடைக்கல தெரியல தாப்பணும் போலும். அட்டா ஹாப்பி தீபாவளி. அட என் மருமக வந்திருக்காளே, ஹாப்பி தீபாவளிமா. நீ மட்டும் தான் வந்தியா? ஹாப்பி தீபாவளி சரண்யா. ஹாப்பி தீபாவளி டி சஞ்சனா. அம்மா வந்துகிட்டு இருக்கா வத்த. நான் கார்ல இருந்து இறங்கணும் ஒட்டியே வந்துட்டேன். மைனியா ஹாப்பி தீபாவளி. வா சாருமதி. அட என் மருமக மகாலட்சுமி இருக்காள இன்னைக்கு. ஏமா கண்ணாடி நல்லா தொடச்சிட்டு பாரு, கண்ணுக்குன்னு தெரியல உனக்கு. மகாலட்சுமி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா இல்லையா கேலண்டர்லயாவது? சும்மா இருல பிள்ளை கிண்டல் பண்ணாத. கண்ணு உங்களுக்கு தான் தெரியல.
ஏய் வாயாடி, நீ மூஞ்சி கூட கழுவ மாட்ட, இன்னைக்கு மேக்கப் படிச்சுட்டு நிக்க. என்ன வெடியெல்லாம் வெடிச்சாச்சா? வெளியில மழை வந்துட்டு அடக்கு, எப்படி வெடி வெடிக்க முடியும்? அறிவே இல்ல, அறிவு கெட்ட முண்டம். ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படியா பேசுவாவே? ஒரு மச்சான்ற ஒரு இதுவே கிடையாது. ஒழுங்கா பேசலாம். பாமா மச்சா குச்சானிக்கிட்டு. அதானே, அவன் என்னைக்கு கூப்பிட்டுருக்கா அப்படி என்னைய? ஐயா மைனி, இவங்க என்ன சண்டையை பார்க்க இயலாது. அண்ணன் வீட்டுல இல்லையா? அவைய சாப்பாட்டு நேரத்துன்னு பத்தியா சாப்பிட்டுட்டு போனாவ. கடைக்கு போய் ஆளை மாத்தி விடணும், அதனால போறேன்னு சொல்லிட்டு போனாவ. சரி வா, ஏன் நிலையில நின்று பேசிக்கிட்டு இருக்கவா, வந்து உட்காரு. இல்ல மைனி, இந்தாங்க பலகாரம். இன்னும் லட்சுமி அக்கா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். அவையெல்லாம் அன்னைக்கு பார்க்கும்போதே அவைய தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சுட்டு தந்து விட்டாவ. அதனால நாங்களும் எல்லாம் செஞ்சதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தோம். அதான் சஞ்சயை கையோட கூட்டு போய் விட்டுட்டு வாயான்னே. சரிண்ணா. என்ன சாருமதி, இப்போ அவ கூட நல்ல ஒரே குறைவு தானே உனக்கு? அப்படி இல்லை மைனி, அவைய நல்லா பேசியாவே வாங்கியாவே வேற நம்மளும் நான் செய்யணும்ல, அவைய செஞ்சா நம்மளும் திருப்பி செய்யணும்ல. என்னமோ போ, எனக்கு இதெல்லாம் சரியா படல. சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாவா? இல்ல மைனி, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். கருக்களுக்கெல்லாம் திரும்பிடலாம்ல, வேற நேராயிரும். அதனால கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அக்காவும் புஷ்பாவும் என்னத்தை செஞ்சா என்னன்னு தெரியல. போன பண்ணி இங்கேயாவது வான்னேன். அவன் இங்கேயும் வராண்டேன்னு சொல்லிட்டு மோவனை பாதுகாத்துக்கிட்டு அவன் மோவ பக்கத்திலேயே இருக்கான். வேலைக்கும் வராம அவன் வீட்டிலேயே இருக்கான் போல இருக்கு. பொண்டாட்டியை வரட்டி விட்டுட்டு. அதனால எங்க அக்காவும் அந்தால சுகத்தை வாசிச்சுக்கிட்டு கிடக்கா. சரி, அப்ப அவளுக்கு பலகாரம் தாரையும் கொண்டு போறியா? அப்ப நீங்களும் வாங்க மைனி, போயிட்டு ஒன்னாவே வந்துருவோம். நீங்க உங்க அக்கா வீட்டுக்கு போங்க, நான் இங்க லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்கு வந்துடுறேன், பெரிய மைனி வீட்டுக்கு. அப்புறம் சேர்ந்து வந்துருவோம். ஆமா, அதுவும் சரிதான். பத்தியா எங்க அக்காவையும் பார்த்த மாதிரி ஆச்சு. அவளும் ரொம்ப வருத்தப்பட்டு அடந்தா. அங்க சாந்தி வீட்டுல ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லையோ? ஏதாவது சொன்னாவளாடே? அவ ஒழுங்கா வாயே திறக்க மாட்டேங்க. வேற நம்ம என்னத்த சொல்ல? அவியல்வ சண்டையை நாங்க என் புருஷன் முன்னாடி சண்டை நாங்க பாத்துக்கிடுவோம், நீங்க எதுவும் தலையிடாதீங்க. அதனால சரி, அவியல்வ எப்ப மனம் இருக்குதோ அப்ப பேசிட்டோன்னு வேற விட்டுட்டோம். ஏய் சரண்யா, வாடி, நம்ம உள்ள போலாம். வா. வேற அவியலும் சரி, எனவே தீபாவளி முடியட்டே எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம், அது வரைக்கும் அமைதியா கிடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டாவ. சரணுங்க, அவன் வெளியே தான் போனான், எங்க போனான்னு தெரியல. சரி, அப்ப நான் போன் அடிச்சு கேட்டுக்கிறேன் எங்கன்னு. அம்மா சீக்கிரம் வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். இல்லையா, இந்த வாரேன். மைனி, இந்தாங்க தீபாவளி பலகாரம். எல்லாம் எங்க மாமியார் கைப்பக்குவம் தான். நான் சும்மா போட்டி எடுக்கிறது இந்த மாதிரி தான் செஞ்சேன். எல்லாம் அவியல்வ தான் செஞ்சாவ. சரி சரி சரி, அப்போ நானும் கொஞ்சம் எடுத்து வைக்கேன். எங்க அக்காக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். நீ அங்கே எங்க எவகிட்ட போவிய போயிட்டு வாசிக்கிறோம். சரி மைனி, அப்ப சீக்கிரம் வாங்க. எல்லாம் சஞ்சனா, கதவை பூட்டிட்டு 2 பேரும் பத்திரமா இருங்க. வெடி வெடிக்கிறேன்னா வெளியே மழை தான் போய் வெடிங்க, பார்த்து கவனமா. நான் புஷ்பாக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. சரிம்மா. சரி, கொஞ்சம் இரு சார்மதி, நான் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி மைனி, நான் கார்ல இருக்கேன், நீங்க வந்துருங்க. சரி வாரேன். லட்சுமி வீட்டுக்கு போறதுக்கு பறக்க தான் செய்யும் அந்த சாருமதி. என்ன சொக்குப்படி போட்டு மந்திரம் போட்டாலோ தெரில. அவ்வளோ தூரம் காலை சுற்றி சுற்றி வராவே அவகிட்ட தான். செய்வா, ஏதாவது செய்வா. இல்லாட்டினா இப்படி யாரும் பரப்பாவளா? பார்த்துக்கிட்டே